தகப்பனே, இதற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் நன்றி சொல்லுவோம். இந்த நாளுக்காக முதலாவது அக்டோபர் முதலாவது ஞாயிறில் நாங்கள் இந்த இடத்திலே நிற்கிறோம். தகப்பன் கிரியை செய்கிறபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நிர்மூலமாகாது இருப்பது உங்கள் சுத்த கிருபையாய் இருக்கிறபடியினால் உம் நாமம் ஒன்றே உயர்த்தப்படத்தக்கதாக, உம் சித்தம் ஒன்றே நடக்கத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, நீ செய்த நன்மைகளை இந்த நேரத்திலே நாங்கள் நன்றி சொல்லுகிறோம், நினைத்து நன்றி சொல்லுகிறோம். எல்லாரும் நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பன் அவர் பெரிய காரியங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறபடியினாலே உம் நாமம் ஒன்றே உயர்த்தப்படத்தக்கதாக, உம் சித்தம் நிறைவேறத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீங்க தான் ஜீவனுள்ளவர், நீங்க தான் மாறாத தேவனாய் இருக்கிறபடியினாலே, ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறபடியினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, எங்களை பேர் சொல்லி அழைத்த தேவன் நீர் அல்லவோ, ஒவ்வொரு நாளில் நடத்தி செல்கிற தேவனாய் இருக்கிறபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நீங்க கண்மணி போல நடத்துறீங்க, அதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்கிறபடியினாலே, ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறபடியினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நன்றி செலுத்துகிறோம். விசாரிக்கிற தேவன், நீங்க பாதுகாக்கிற தேவன், அரவணைக்கிற தேவனாய் இருக்கிறீங்க, அதற்காக ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாரும் இந்த ஆராதனைக்காக ஒருமனப்பட்டு ஜெபிப்போம். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, இந்த ஆராதனை உம் கரத்திலே ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். தேவ பிரசன்னம் இறங்கி வரத்தக்கதாக, தேவ மகிமை வெளிப்படத்தக்கதாக, தேவ சித்தம் நடக்கத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீரே பெரியவர், நீரே உயர்ந்தவர், நீரே மாறாத தேவனாய் இருக்கிறபடியினாலே ஜீவனுள்ள கரம் இறங்கி வரத்தக்கதாக, தேவ மகிமை வெளிப்படத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தினாலே அப்புறப்படுத்தப்படத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, அப்புறப்படுத்தப்படத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ ஆவியானவர் கிரியை செய்தருளுவீராக, தேவ மகிமை வெளிப்படத்தக்கதாக, தேவனின் ஆவியானவர் அனலாய் இறங்கி வரத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீங்க தான் தேவன், நீங்க தான் கர்த்தர், நீங்க தான் மரமாமலைகளை நடத்துகிறபடியினால் தேவ பிரசன்னம் இறங்கி வரத்தக்கதாக ராஜா நீங்க தான் பொறுப்படுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். Praise the Lord, hallelujah. கர்த்தர் நல்லவர். நாங்கள் எல்லாரும் தேவ சமூகத்திலே கூடியிருக்கிறோம். நாங்கள் எல்லாரும் கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி இந்த நேரத்திலே எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை முன்பாக நம்ம தாழ்த்தி அர்ப்பணித்து கொஞ்ச நேரம் நாங்கள் ஜெபிக்கலாமா? கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? எல்லாரும் வாயில திறந்து, ஆண்டவரே நீ நல்லவர், நீ போதுமானவர், நீ அடைக்கலமானவர். எல்லாரும் வாயிலை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணலாம். அவர் செய்த நன்மையை நினைத்து நாங்கள் நன்றி செலுத்துவோம். அவர் ஆயிரம் ஆயிரம் நன்மை செய்தவரே, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ராஜா. உண்மையை நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா, உண்மையை நாங்கள் வாழ்த்துகிறோம் அப்பா, உண்மையை நாங்கள் வரவேற்கிறோம் ராஜா. தேவாடி தேவனே, நீ செய்த நன்மையை நினைத்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கே நன்றி அப்பா, ஆயிரம் ஆயிரம் நன்மையை செய்தவரே, உமக்கு நன்றி ராஜா, உமக்கே நன்றி அப்பா. ஒரு நாம போதாதே ராஜா, நன்றி பலிகளை செலுத்துகிறோம் அப்பா. நன்றி நன்றி என்று நாந்தோறும் உண்மையை துதிக்கிறோம் ராஜா. துதிகன மகிமைக்கு பாத்திர நீர் அல்லவோ ராஜா. தேவாடி தேவனே, பெரியவரே, உண்மை அன்போடு உண்மை வரவேற்கிறோம் ராஜா. அப்பா பிதாவே, உங்கள் அன்பான தேவனே, உண்மை அன்போடு உண்மை வரவேற்கிறோம் ராஜா. தேவாடி தேவனே, எங்களை கடைப்பிடித்து வழி நடத்தின தேவனே, உமக்கு நன்றி அப்பா. உமக்கே நன்றி ராஜா. உங்களை ஒருபோது கைவிடாத தேவனே, உமக்கு நன்றி ராஜா. பெரியவரே, உமக்கு நன்றி ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. யெகோவாயிரே, எல்லாம் பார்த்து கொண்டவராய் இருப்பவரே, உமக்கு நன்றி அப்பா. உமக்கே நன்றி ராஜா. உண்மையை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறோம் ராஜா. பெரியவரே, நீ சொன்னதை செய்து முடிக்கும் கர்த்தராய் இருப்பவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி ராஜா. தேவாதி தேவனே, நீ நேற்றும் இன்றும் என்றும் மாறாத கர்த்தராய் இருப்பவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. தேவாதி தேவனே, தேவரே, நீ சகலம் செய்ய வல்லவராய் நல்லவராய் இருப்பவரே, உமக்கு ஒப்பான தேவன் வேறு யாரும் இல்லை ராஜா. மேலே வானத்திலும் கீழே பூமியில் உமக்கு ஒப்பான தேவன் வேறு யாரும் இல்லை ராஜா. தேவாதி தேவனே, உண்மையை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா, உண்மையை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. பெரியவரே, போதுமான கர்த்தராய் இருப்பவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. எங்கள் கண்மலையானவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. தேவாதி தேவனே, உமக்கு நன்றி அப்பா. அவையானவரே, கண்ணிடா நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஒரு நாவு போதாதே ராஜா. யோசனை பெரியவராய் இருப்பவரே,
அப்பா சொல்பவராய் இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. யெகோவா ஷம்மாக்கள் கூடவே இருப்பவராய் இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. தேவாதி தேவனே உமக்கு நன்றி அப்பா, நன்றி பலிகளை செலுத்துகிறோம். கரங்களை தட்டி கை தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் கழிக்கிறோம். அந்த பாதையை சேர்ந்து உற்சாக கரங்களை தட்டி பாடுவோம். கை தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கை தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். களி கூறுவோம்.
நினைத்தவர் வாக்கு மாறாத கத்தராய் இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. தேவாதி தேவனே உங்க கிருபைதானங்களை நடத்துகின்றது ராஜா. உங்க கிருபைதானங்களை தாங்கி இருக்கிற ராஜா. உங்க கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. உங்க கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஸ்தோத்திர வழியிலே செலுத்துகிறோம் ராஜா. நீ செய்ய நினைத்ததோடு நாடு தடைபடாதப்பா. எங்களுக்காக யாவே செய்து முடிப்பவராயிருப்பவரே உமக்கு நன்றி அப்பா. உமக்கே நன்றி ராஜா. தேவாடி தேவனே உங்களை நடத்திடும் தேவன் நீர் அல்லவா ராஜா. உங்களோடு போது கைவிடாத தேவனே உமக்கு நன்றி. உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. உமே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. உமே அன்போடு உமை வரவேற்கிறோம் ராஜா. நினைவான ஆவியானவரே நீ வரும்போது காரியங்கள் சூழ்நிலை மாறும் அப்பா. முடியாதது நிச்சயம் சாத்தியமாகுமே ராஜா. உமக்கு நன்றி அப்பா. உமக்கே ஸ்தோத்திரம் ராஜா. தேவாடி தேவனே நீ வாக்குரைத்தவர் வாக்கு மாறாத கத்தராய் இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. வருதம காலங்களா எங்களை வலுவாம காத்த தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கே ஸ்தோத்திரம் ராஜா. ஒரு நாளும் உங்களை மறவாத தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. மறவாம நினைப்பவர் மனதார நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உமக்கே நன்றி ராஜா. உமக்கே நன்றி அப்பா. பெரியவரே உமக்கு நன்றி ராஜா. உமக்கே ஸ்தோத்திரம் ராஜா. தேவாடி தேவனே உம்மை அன்போடு உம்மை வரவேற்கிறோம் ராஜா. ஆவியானவர் தேவனே உம்மை அன்போடு உம்மை வரவேற்கிறோம் ராஜா. பெரியவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. தேவாடி தேவனே உமக்கு ஆவியானவர்
கிருபை பெருகு. Thank you Lord, thank you Lord, thank you Lord. அற்புதங்களை செய்கிறவர், அதிசயங்களை காண செய்கிறவர், கிருபை பாராட்டுகிறவர், ஆண்டவர் மாத்திரமே இருக்கிறவராக இருக்கிறது என்று சொன்னவர். Thank you Lord, thank you Lord. ஆண்டவரே உம் சித்தம் நடப்பதால், உம் நோக்கம் நிறைவேறுவதால், தேவ மகிமை வெளிப்படுவதால், தேவ ஆவியானவர் ஆளுகை செய்யத்தக்கதால், தேவ மகிமை எல்லாரும் கரங்களை உயர்த்தி வானத்துக்கு நேராக உயர்த்தி ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைங்க நினைங்க. Thank you Holy Spirit of the mighty God. Thank you Holy Spirit of the mighty God. Thank you Holy Spirit of the mighty God. ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம், ஜீவனுள்ளவரே மக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் கண்களை மூடுங்க, கண்களை மூடுங்க, கண்களை மூடுங்க. தேவனை நோக்கி மாத்திரம் பாருங்க. ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து பாருங்க. கர்த்தர் செய்த நன்மைகள் அதிசயமானது, அதிசயமானது, அதிசயமானது. கிருபை உள்ளதா இருக்கிறது, கிருபை உள்ளதா இருக்கிறது, மகிமை உள்ளதா இருக்கிறது. Jesus mighty God, in the name of Jesus. ஆண்டவரே எங்களை நிரப்பும், உம் ஆவியினால் நிரப்பும், உம் வல்லமையினால் நிரப்பும், கிருபைகளினால் நிரப்பும், தேவ சித்தத்தினால் நடத்தும். தேவ ஆவியானவர் கிரியை செய்யட்டும். அற்புதங்களை செய்கிறவர், அதிசயங்களை காண செய்கிறவர். மனமிறங்கி அற்புதத்தை செய்வீராக, மனமிறங்கி அதிசயத்தை காண செய்வீராக. கிருபை பாராட்டும் ஆண்டவரே, அற்புதங்களை செய்யும் ஆண்டவரே, அதிசயங்களை காண செய்யும்படியாக தேவ ஆவியானவர் என்கின்றோ அங்கு விடுதலை ஒன்றென்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் நேற்றும் என்றும் என்று மாறாத தேவனாயிருக்கிறார். பெரிய காரியங்களை செய்கிற தேவன். அவரையே நோக்கி பார்ப்போம், அவரையே நோக்கி பார்ப்போம், அவரையே நோக்கி பார்த்து வழி நடத்துகிற தேவன், கிருபை செய்கிற தேவன், மனமிறங்கி அற்புதங்களை செய்கிற தேவன். மனதுருகி அற்புதங்களை காண செய்யுங்க, அதிசயங்களை காண செய்யுங்க. மனமிறங்கி அற்புதத்தை செய்வீராக. ஆண்டவரே உங்க பிரசன்னம் இருக்கட்டும், உங்க பிரசன்னம் இருக்கட்டும், உங்க ஆளுகை இருக்கட்டும், உங்க மகிமை வெளிப்படட்டும், ஆசீர்வாதங்கள் தங்கட்டும், ஜீவனுள்ள கரம் இருக்கட்டும். அற்புதமாய் நடத்துங்க, அதிசயமாய் நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் நல்லவராய் இருக்கிற தேவ பிரசன்னத்தில் அமர்ந்திருப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். தேவனின் நாமம் பலத்த துருவம், அதற்குள்ளே நீதிமான் ஓடி இருப்பு. அவனுக்கு அந்த இடத்திலே இருக்கும்போது அங்கு ஒரு பாதுகாப்பும் சமாதானமும் சந்தோஷமுமாய் இருக்கிறது. ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத கர்த்தராய் இருக்கிறார். அடிக்கடி சொல்லுவேன், ஆண்டவர் தான் மாறாதவராய் நம்மை நடத்தி கொண்டு வருகிறார் என்று. ஆண்டவர் எப்படியான காரியங்களை செய்தார் என்று அடிக்கடி நான் சொல்லுவது வழக்கம். மனிதர்களை பார்த்தால் நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது, ஊழியங்கள் செய்ய முடியாது, ஒன்று காரியமும் நாங்கள் நகர்த்த முடியாத காரியமாயிருக்கிறது. எப்பொழுதும் தேவனை நோக்கி பார்க்கும்போது அவர் எந்த திசையிலும் இருந்து ஜனங்களை கொண்டு வருகிறவராய் இருக்கிறேன் என்று சொன்னவர் அப்படித்தான் செய்வார். இந்த முதலாவது ஞாயிறில் தேவனின் கிரியை தேவன் எப்படி செய்ய போகிறார், தேவனின் கிரியை செய்வார் என்பதில் ஒரு சந்தேகமும் இல்லை. யாருக்காவது ஆண்டவர் கிரியை செய்ய மாட்டார் என்று சந்தேகம் இருக்கிறதா? ஆண்டவர் கிரிகைகளில் வெளிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். இப்போ நாம் வேத வசனத்துக்கு ஊடாக நாங்கள் கடந்து போவோம். என்னடா ஆக்களை காணல அப்படி இப்படி என்று நினைக்காதீங்க. அப்படி ஆண்டவர் அகற்றினால் ஒரு காரியத்துக்கு தான் அகற்றுவார். அதை நாம் கேள்வி கேட்கக்கூடாது. சில பேரை அகற்றி இருக்கிறார் இந்த சபையில். அவர்களுக்கு 1 வருஷமோ 2 வருஷமோ
சம்பவம் வித்தியாசமாய் நடக்கும். அனுபவிச்சு சொல்றேன். ஒரு காரியத்தை ஆண்டவர் இந்த சபையில் செய்கிறார் என்றால் 1 வருஷம் 2 வருஷங்கள் அதுக்கு பிறகு நீங்கள் கேள்விப்படுவீர்கள். நான் தைரியமாக சொல்கிறேன், தேவ பிரசன்னத்தில் இருந்து சொல்லுகிறேன். யாரை அனுப்புகிறாரோ பிரிக்கிறாரோ இந்த சபையில் அப்படி நடந்தால் எண்ணி வச்சுக்கொள்ளுங்க, சொல்கிறத எண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அதை நாம் மறக்கக்கூடாது. தேவன் செய்த நன்மைகளை மறக்கிறவர்கள் நன்றி கெட்டவர்கள். தேவன் எவ்வளவு நன்மைகளை செய்துவிட்டு அதை பெற்றுக்கொண்டு ஒரு காரியத்திலே சபையிலே வராமல் நிற்கிறவர்கள் நன்றி கெட்டவர்கள். எத்தனையோ காரியத்தை சொல்லலாம். வேலை இல்லாமல் இருந்தவர்கள் வேலை பெற்றவர்கள், பிள்ளை இல்லாமல் 5 வருஷம் இருந்தவர்களை ஜெபித்து 5 வருஷம் தேவன் ஜெபத்தை கேட்டு பிள்ளையை தந்து பிள்ளையை ஒழுங்கா வளர்க்காதவர்கள் நன்றி கெட்டவர்கள். அந்த தூப்புல வைத்து பிள்ளையை செய்வோம் என்று சொன்னவர்கள், நாங்கள் சொன்னோம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இதெல்லாம் மாய்மாலம் அல்ல, இது கர்த்தரின் காரியமாயிருக்கிறது. கர்த்தர் இந்த சபையில கொண்டு வந்தால் நிச்சயமாய் கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். வேற சிந்தை நமக்கு தேவையில்லை. 2 நாளாகமம் 16வது அதிகாரம் 9வது வசனம். 2 நாளாகமம் 16வது அதிகாரம் 9வது வசனம். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தில் மதி இல்லாதவராய் இருந்தீர், ஆகையால் இது முதற்கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும் என்றான். தம்மை பற்றி உத்தமமாய் இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்கும் பண்ணும்படியாக கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. இந்த காரியத்தை எந்த மனிதனுக்கு ஆண்டவர் எழுதுகிறார் என்றால், ஆசாவு என்ற மனிதனுக்கு ஆண்டவர் எழுதுகிறார். தேவனின் கிரியை, தேவன் செய்ய நினைத்ததை யாரும் தடை செய்ய முடியாது. தடை செய்தவர்களை இருக்கிற இடத்துல காணாமல் போய்விடுவார்கள். யூதாவின் ராஜாவுக்கு ஆசாவுக்கு இந்த காரியத்தை ஆண்டவர் நினைப்பூட்டுகிறார். கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தில் மதியில்லாதவனாய் இருந்தீர், ஆகியால் இதை முதற்கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும் என்றார். யுத்தங்கள் இனித்தான் நேரிட போகிறது என்று அங்கு ஆசாவுக்கு ஆண்டவர் எச்சரிக்கிறார். எதற்காக எச்சரிக்கிறார்? ஆசாவை ஆண்டவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார். ராஜாவாக ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார். அப்போ அவனை தெரிந்து கொண்ட நாட்களில் அவன் ஆரம்பத்தில் அவன் தேவனுக்கு பிரியம் இல்லாத அருவருப்பான காரியங்களை சுட்டரிக்கிறான். தேவனுக்கு பிரியமில்லாத அந்த விக்கிர ஆராதனை, அந்நிய தேவர்களின் பலிபீடங்களை எல்லாம் சுட்டரிக்கப்படத்தக்கதாக அவன் செயல்படுகிறான். எதற்காக? தேவனுக்கு பிரியமாய் இருக்கிற அவன் இப்போ இந்த 16:9 தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும் போது தேவனின் வார்த்தை அங்கு வருகிறதாய் காணப்படுகிறது. இப்போ அவனை 39 ஆண்டுகள் யூதாவை ஆளுகை செய்த ராஜா. 39வது ஆண்டுகள் அது லேசான காரியம் அல்ல, லேசான காரியம் இல்லை. 39வது ஆண்டுகள் அவன் அரசாண்டான். அப்போ துவக்கம் ஆண்டவருக்கு பிரியமாய் இருந்த துவக்கமாய் இருக்கிறது. அப்போ ஆண்டவர் மேல சாய்ந்து இருக்கிறான் பாருங்க. ஆண்டவர் மேல துவக்கத்தில் ஆண்டவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணிட்டாரே, இவர்கள் அவன் ஆண்டவரை சார்ந்திருந்து ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்கிற தேவ ராஜாவின் மனிதனாய் காணப்பட்டான். காலங்கள் கடந்து போகிறது பாருங்க.
இவன் யார் மேல நம்பிக்கையாய் இருந்தான் என்று 2 நாளாகமம் 14வது அதிகாரம் 11வது வசனம். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனாகின காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றான். பாருங்க, மனுஷன் மேல் அவன் சாய்ந்து கொள்ளாமல் தேவன் மேல சாய்ந்து கொள்ளுகிறான். இப்போ ஒரு படை வருகிறது, 10 லட்சம் படை அவனை தாக்க வருகிறது, அவனின் கூட்டத்தை தாக்க வருகிறது. 10 லட்சம் இராணுவ வீரர்கள் வருகிறார்கள் அவனை நோக்கி. 10 லட்சம் வீரர்கள் வருகிறார்கள். சும்மா அல்ல, 300 ரதங்களோடு அவர்கள் வருகிறார்கள். இவன் யூதா ராஜாவா இருக்கிறான் அல்லவா? அவர்கள் சிறு கூட்டமாய் இருந்த கூட்டமாய் அங்கு அவர்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணும் போது போகிறார்கள், புறப்பட்டு போகிறார்கள். ஆனால் தேவனை நோக்கி இப்படி சொல்லுகிறான், பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியமாய் இருக்கிறது என்று தேவனை நோக்கி பார்த்து செயல்பட்ட மனிதன். அப்போ தேவனை பார்த்து நாம் செயல்பட்டோம் என்றால், அங்கு பாருங்க, அவனுக்கு செயல்பட்டு கொண்டிருக்கும் போது 26 வருஷங்கள் அந்த சமாதானம், அந்த தேசத்தில் சமாதானம், தேசம் கட்டப்பட்டது. அங்கு தேசங்கள் செழிப்பாய் சமாதானத்தோடு இருந்தது என்று அங்கு நாம் பார்க்கக்கூடியதாய் இருக்கிறது. பாருங்க, பார்க்கக்கூடியதாய் இருக்கிறது. ஆனா காலங்கள் போக போக பாருங்க, நன்றி அந்த குறைவு இருக்குது பாருங்க சில ஜனங்களுக்கு. நமக்கும் சில வேளை நன்றி அற்றவர்களாய் செயல்படுகிறோம். மற்றவர்கள் தேவன் செய்த நன்மைகளை நினைக்காத காரியங்களில் அவர்கள் பின்மாற்றம் அடைகிறார்கள். பாருங்க, ஆண்டவரின் சமூகத்தில் இருந்து செயல்படும் போது, சாயும் போது அங்கு சமாதானம், அங்கு செழிப்பு, அங்கு எல்லா காரியங்களும் நன்மையாய் நடக்கிறது. ஆனா ஆசா ராஜா என்றவன் அங்கு தேவனை விட்டு போகிறதாய் காணப்படுகிறது. அப்போ தேவன் விடுகிறவர் அல்ல. இப்போ அவர்கள் பின்மாற்றம் அடைகிறார்கள், அங்கு தீவிரிக்கிறார்கள், தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் செயல்படுகிறார்கள் என்று தேவன் அவர்களை எச்சரிப்பார். அப்போ இந்த ஆசாவின் ராஜாவுக்கு ஞான திருஷ்டிக்காரனை அனுப்புகிறார். 2 நாளாகமம் 16வது அதிகாரம் 7வது 8வது வசனத்தை வாசிப்போம். அக்காலத்திலே ஞான திருஷ்டிக்காரனாகிய அனானி யூதாவின் ராஜாவாகிய ஆசாவினிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் சீரியாவின் ராஜாவை சார்ந்து கொண்டபடியினால் சீரியா ராஜாவின் இராணுவம் உமது கைக்கும் தப்பி போயிற்று. மிகவும் ஏராளமான ரதங்களும் குதிரை வீரரும் உள்ள எத்தியோப்பியரும் லூபியரும் மகா சேனையாயிருந்தார்கள் அல்லவா? நீர் கர்த்தரை சார்ந்து கொண்ட போதோன் வெனில் அவர்களை உமது கையில் ஒப்பு கொடுத்தாரே. பாருங்க, இப்போ எவன் மேல அந்த ஆசாப் ராஜா சாய்கிறான் என்றால், சீரியாவின் ராஜாவை சார்ந்து கொண்டபடியினால் உமக்கு அங்கு யுத்தம் அங்கு நேரிடத்தக்கதாக, அங்கு செயல்படத்தக்கதாக, தோல்வி அடையத்தக்கதாக கர்த்தர் உன்னை விட்டு விலகினார் என்பதை அங்கு காணப்படுகிறது. அங்கு காணப்படும் போது ஆண்டவர் எச்சரிக்கிறார். பாருங்க, எச்சரிக்கிறார். இப்போ 2 நாளாம் 16வது அதிகாரம் 9ஆம் வசனத்தில் கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. மற்றவர்கள் நம்மை ஏமாற்றலாம், உங்களை ஏமாற்றலாம், ஆனால் கர்த்தரின் கண்களுக்கு
விலக்கி போக முடியாதபடி அங்கே இருக்கிறது. நீதிமொழிகள் 15வது அதிகாரம் 3வது வசனம். நீதிமொழிகள் 15:3. கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலிருமிருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, கர்த்தரின் கண்கள் நல்லோரை பார்க்கும்போது நன்மையான காரியங்கள் நடக்கிறது. தீமையான காரியங்கள் செய்கிறவர்களை பார்க்கும்போது அவர்களுக்கு தீமையான காரியங்கள் நடக்கிறதாய் காணப்படுகிறது. யோசேப்பின் வாழ்க்கையை பாருங்க, அவன் தேவனின் சார்ந்திருந்தான். நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம்? நாம் எப்படியான காரியங்களில் மேலே சார்ந்திருக்கிறோம்? அவன் யோசேப்பு ஏன் உயர்த்தப்பட்டான் என்றால், கர்த்தர் மேலே அவன் சாய்ந்திருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. பார்ப்போம், வாசிப்போம். ஆதியாகமம் 39வது அதிகாரம் 2வது வசனத்தை முதலாவது வாசிப்போம். கர்த்தர் யோசேப்போடே இருந்தார், அவன் காரிய சித்தியுள்ளவனானான், அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அப்போ கர்த்தர் யாரோடு இருக்கணும்? தேவ பிள்ளைகளோடு எப்பொழுதும் இருக்கணும். அவன் காரிய சித்தி உள்ளவனான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். இப்போ அந்நிய வீட்டில் யோசேப்பு இருக்கிறான். ஆனால் யோசேப்போடு கர்த்தர் இருக்கிறார் என்பதில் ஒரு சந்தேகமும் இல்லை. 3வது வசனம். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு, கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. பாருங்க, கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. யாரு காண்கிறான்? அந்நியர் அந்த யோசேப்போடு கர்த்தர் இருக்கிறார் என்று காணத்தக்கதாக அங்கு செயல்படுகிறார்கள். ஆண்டவர் அவனோடு இருக்கிறார். 4வது வசனம். யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். பாருங்க, யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அங்கு உயர்வு உண்டாகிறது. இப்போ பாருங்க, வெறுமையா இருக்கும், போராட்டமா இருக்கும், ஒன்றும் நடக்கலை என்று இருக்கும். ஆனால் தேவன் மேலே நீங்க சாய்ந்து தேவனுக்காக செய்யும் போது தேவன் உயர்த்துகிறவராய் இருக்கிறார். உயர்த்தி அருகிலுகிற தேவனாய் இருக்கிறார். அந்த அந்நியன் பாருங்க, இவனோடு கர்த்தர் இருக்கிறார். இவன் வித்தியாசமானவன். இவன் பார்வை எல்லாம் வித்தியாசம். சில பேருக்கு வாயை துறந்தா பொய் தான். யார் என்றான, மாமன் என்றான, மச்சான் என்றான, வாயை துறந்தா பொய் மேல பொய்யை ஊதுவார்கள். அதை செய்தோம், இதை செய்தோம், அப்படி எல்லாம் சொத்துக்காகவே செய்கிற கூட்டம் இருக்கு. பாருங்க, சொத்துக்காகவே பொய் சொல்லுவார்கள். சொத்தை அடைந்து கொள்ளணும், சொத்தை பெறணும் என்று பொய் சொல்லி காரியங்களை செய்வார்கள். அது தேவனுக்கு அருவருப்பான காரியமாய் இருக்கிறது. யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கி தனக்குண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்பு கொடுத்தான். இப்போ அந்நியன் பாருங்க, யோசேப்பிடத்தில் இந்த காரியத்தை ஒப்பு கொடுக்கிறான் என்றா ஒரு நம்பிக்கையோடு அவன் காரியத்தை ஒப்பு கொடுக்கிறான். அப்போ தேவன் இருக்கிறார் என்று வெளியரங்கமாக்கத்தக்கதாக கர்த்தர் செயல்படுகிறவராய் இருக்கிறார். பாருங்க, 5வது வசனம்.
அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் விசாரணைக்காரனாக்கிறது முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பு நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. அப்போ வெளியும் புறமும் அவன் தேவ மனிதன், தேவனை சார்ந்து இருக்கிற மனிதன் அந்நிய வீட்டில் இருக்கும் போது அந்நியனுக்கு சம்பவிக்கிறது என்னது? வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ தேவனை நாம் சார்ந்திருக்கணும். தேவன் ஒவ்வொருவரும் மேலும் கண்ணோக்கமாயிருக்கிறார். யோபு 34வது அதிகாரம் எடுங்க, 34வது அதிகாரம் 21வது வசனம். அவருடைய கண்கள் மனுஷனுடைய வழிகளை நோக்கி இருக்கிறது, அவர்களுடைய நடக்கை எல்லாம் அவர் பார்க்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய கண்கள் மனுஷருடைய வழிகளை நோக்கி இருக்கிறது, அவர்களுடைய நடக்கையெல்லாம் அவர் பார்க்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, உங்க வாழ்க்கையில என்னென்ன காரியம் இப்படி நடக்கிறது, அப்படி நடக்கிறது, எதை பேசுங்க, எங்க செல்லுகிறீங்க, என்னென்ன சிந்தனைகளை கொண்டு வருகிறீர்கள் என்று தேவன் பார்க்கிறார். உங்க நடக்கையெல்லாம் அவர் பார்க்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. முதலாவது என்னத்தை குறித்து நாம் பேசினேன்டா, தேவனின் கண்கள் எவ்விடம் உலாவிக் கொண்டிருக்கிறது, தேவனுடன் கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது என்று முதலாவது காரியம். இரண்டாவதாக, தேவன் நமக்கு ஆதரவாயிருக்கிறார், சப்போர்ட்டராயிருக்கிறார். எஸ்ஐயா 41வது அதிகாரம் வாசிங்க, 41வது அதிகாரம் 13வது வசனம். 41:13வது வசனத்தை முதலாவது வாசிப்போம். கர்த்தருடைய ஆவியை அளவிட்டு 41:13 உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். 14வது வசனம். யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தரமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலும் பரிசுத்தருமாகிய என் மீட்பர் உரைக்கிறார். பாருங்க, உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து, அப்போ ஆண்டவர் உனக்கு சப்போர்ட் பண்ணுகிறார், உன்னை நடத்துகிறார், ஆதரவாய் இருந்து காரியங்களை செய்கிறார். பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். அவர் துணை நிற்காவிட்டால் நாம் எங்கிருக்கவோ வேண்டியவர்கள். அவர் எங்களை நடத்தாவிட்டால் மனிதர்கள் நம்மை ஆளுகை செய்து விடுவார்கள். அதற்கு இடமே இல்லாதபடி கர்த்தர் மாற்றுகிறவரா இருக்கிறார். பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலும் பரிசுத்தருமாகிய என் மீட்பர் உரைக்கிறார். ஒரு நாவும் வருது பாருங்க. பிரேடாவில் ஒரு குடும்பத்தை சபைக்கு கூட்டியென்று போனோம். அவர்கள் ரட்சிக்கப்படாதவர்கள். மனுஷன் குடிகாரன், துருக்ஸ் பாவிக்கிறவன், அவனுக்கு எதிர்ப்பு அந்த சபை என்றாலே அவனுக்கு பிடிக்க. ஆனால் பிள்ளைகளையும் அவன் மனைவியையும் கூட்டி என்று போய் அங்கு ஜெபித்து காரியங்களை கத்த செய்யும் போது அவனுக்கு ஏதோ உள்ளுக்குள் இருந்து நம்மை தாக்க வேண்டும் என்று செயல்பட்டான். ஒரு சின்ன சென்றும் இருக்கிறது எங்களுக்கு பக்கத்தில். அவர்கள் பக்கத்தில் தான் இருந்தார்கள்.
அவர்கள் அங்கு போகும்போது நாங்கள் ஒரு அலுவலுக்காக அந்த சின்ன சென்றும் போகிறோம். இந்தியாவில் இருந்து ஒரு சகோதரன், அவரும் காருக்குள்ள இருக்கிறாரு. நான் இறங்கி பேங்குக்கு போறேன், காசு எடுத்து அவருக்கு கொடுப்போம் என்பதாக அங்கு காசு கொடுக்க அவன் மேலதான் இருக்கிறவன், கடைக்கு மேலே 2வது மாடியில் இருந்து அப்படியே புகை பிடிச்சு கொண்டு பார்த்து கொண்டு இருக்கிறான். அப்படியே முகம் மாறுகிறது. இவர்கள் தான் காருக்களை இருந்து சொல்லுகிறார்கள், அவனுக்கு முகமே மாறினது என்று பிறகுதான் ஆரம்பிக்கிறார். அவனை தாங்க முடியாதபடி இறங்கி வருகிறான் என்னை தாக்கத்தக்கதாக. ஆனால் கர்த்தர் நம்மோடு இருக்கும்போது நாம் பயப்பட தேவையில்லை. அந்த காரியத்தில் நான் காசு எடுத்துட்டு, எனக்கு தெரியாது இவர் வருகிறார், வெளியே வருகிறார், இப்படியான காரியங்களை செய்ய போகிறார் என்று காசை மடித்து வைத்து விட்டுட்டு ஏறிட்டன் காரை துறக்கிறார். காரை துறக்க வழிக்கிட நாங்கள் பூட்டை போட்டு விட்டோம். ஏனென்றால் அவன் குடிகாரன். 2வது, அவனின் சரீரம் முழுவதும் வியாதி. பக்கத்தில் இந்தியாவில் இருந்து வந்த ஒரு வாலிபன் சொல்லுகிறார், இப்படியெல்லாம் விட்டா சரி வராது பாஸ்டர், அடிச்சிட்டு தேவனிடத்தில் மன்னிப்பு கேளுங்கள் என்று எனக்கு அட்வைஸ் சொல்லுகிறார். பாருங்க, எனக்கு அடிக்கவும் தெரியும் அணைக்கவும் தெரியும் என்று அவருக்கு தெரியல. ஆனால் தேவனின் ஊழியத்தை செய்கிறவர்கள் ஞானமாய் செயல்பட வேண்டும். தேவ பிள்ளைகள் ஞானமாய் செயல்பட வேண்டும். அங்கு போகிறோம், சரி விட்டுட்டு போவோம், காரை எடுத்துட்டு போக வேண்டாம். அந்த காலு இதுக்குள்ள ஏதோ வச்சிருக்கிறார், இதுக்குள்ள பொக்கெட்டுக்குள்ள ஏதோ வச்சு அவர் காரை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறார். என்னடா இந்த மனுஷன் விடுகிறார் இல்ல, போற இடமெல்லாம் அப்படியே நடு ரோட்டில் வராரு. பாருங்க, எல்லாரும் பார்க்கிறார், நடு ரோட்டில் வாராரு, இப்படி கையை வச்சுண்டு அவருக்கு நடக்கவே பலம் இல்லை. ஆனால் காருக்குள்ள வருகிறாரு. நாங்கள் நினைச்சோம் குடிகாரனுக்கு அது அந்த தாங்க முடியாண்டா. ஆனால் பாஞ்சு வித்தையெல்லாம் காட்டி கொண்டு வருகிறா. பாருங்க, வித்தையெல்லாம் காட்டி கொண்டு வரும்போது சரி விட்டு விடுவோம், போலீஸுக்கு அடிச்சுட்டு அப்படியே விட்டு விடுவோம் என்றுட்டு அப்படியே விட்டு விட நாங்கள் விட்டு போய் விட்டோம். அந்த வாலிபன் சொல்லுகிறாரு, பாஸ்டர் இந்தியாவா இருந்தா அவன் வேற வித்தியாசமாய் தான் இருந்திருப்பான். அடிச்சா பிறகுதான் போலீஸ் எல்லாம் வந்து போவ நாங்கள் லஞ்சத்தை கொடுத்து வெளியே வந்துடுவோம் என்று சொல்லுகிறார். தேவ பிள்ளைகள் ஜாக்கிரதையாயிருக்க வேண்டும். ஒவ்வொரு காரியத்திலும் ஜாக்கிரதையாயிருக்க வேண்டும். காலங்கள் கடந்து போகிறது. அந்த இடத்துல இருந்தவர் இப்ப அந்த இடத்துல இல்லை. பாருங்க, 1 வருஷம் இல்லை, 2 வருஷம் இல்லை, 5 நிமிஷம்தான் அங்க போறதுக்கு இல்லை, அந்த சென்ட்ரூமு போறதுக்கு இல்லை. இப்ப தேடி அங்க ஒன்னு பார்த்தா அந்த இடம் வெளிச்சிருக்கிறது. கர்த்தர் 1 வருஷமோ 2 வருஷமோ நம்மோடு இருக்கும்போது அந்த தேடியும் காணாதிருப்பா என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா? உன் சத்துருக்களை தேடியும் காணாது இருப்பா என்ற அந்த வசனம்தான் எனக்கு நினைவு வந்தது. சில வேளை நான் கவனிக்க மாட்டேன். பாருங்க, வேற சிந்தையில போவேன், இறங்கிட்டு போனா பின்னால வந்து குத்தி இருந்தா அதையெல்லாம் நான் கவனிக்க மாட்டேன். பாருங்க, கர்த்தர் மேல சார்ந்திருக்கிறவனுக்கு கர்த்தரே துணையாயிருக்கிறவர், ஆதரவாயிருக்கு. இதெல்லாம் அனுபவம். பாருங்க, அனுபவப்பட்டு நாம் பேசும்போது உங்களுக்குள்ள ஒரு அனல் உண்டாகும். அனுபவம் இல்லாம பிரசங்கம் பண்ணினா ஒன்றுக்கும் உதவாமல் போய்விடும். அனுபவப்பட்டு நான் பேசுகிறேன். பல சாட்சிகளை சொல்லலாம், ஆனால் அது சில பேருக்கு அதெல்லாம் உரைக்காது. ஆனால் தேவன் ஆதரவாய் இருந்தால் எந்த காரியமாய் இருந்தாலும் நம்மை பாதுகாத்து வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். 15வது வசனத்தை வாசிங்க. இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதிருக்கு ஒப்பாக்கி விடுவாய். இதோ போரடிக்கிறதுக்கும் நான் உன்னை புதிதும் கூர்மையான பற்களுள்ள யாத்திரமாய் இருக்கிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி, மலையண்டா அப்படி பார்க்கத்தான் முடியும், ஆனா உன்னை கொண்டு மலையை போல இருக்கிற அந்த பிரச்சனையை மிதித்து நொறுக்கத்தக்கதாக
குன்றுகள் பதறுகள் ஒப்பாக்கத்தக்கதா, பதறுகளாக ஒப்பாக்கத்தக்கதாக கர்த்தர் உன்னை கொண்டு செய்ய பெரிய காரியமாய் இருக்கிறது. ஆதரவாய் கர்த்தர் இருக்கிறார், ஆதரவாய் கர்த்தர் இருக்கிறார். சங்கீதம் 33வது சங்கீதம் 18-19. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும், பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. தமக்கு பயந்து தமது கிருபைக்கும் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்துக்கு விலக்கி விடுவிக்கிறவர். மரண பயம் இருந்தா கர்த்தர் விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர்தான் நமக்கு ஆதரவாயிருந்து காரியங்களை செய்கிறவராயிருக்கிறார். பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயும் இருக்கிறது என்று வேதம் சொல்லுக. பஞ்சத்திலே உங்களை போஷிக்க வல்லவராய் இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிக்கிறோம். பாருங்க, தேவனை ஆராதிக்கிற ஜனம் அப்படி ஒரு விசுவாசம் இருக்கணும். பாருங்க, விசுவாசம் இருந்தால்தான் ஜனங்கள் அங்கு தேவனிடத்தில் சார்ந்து இருப்பார்கள். விசுவாசம் இல்லாட்டி தேவனை மகிமைப்படுத்த முடியாதென்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, மூன்றாவதாவது உத்தம இருதயத்தோடு. முதலாவது தேவன் கண்கள் உலாவுகிறது. இரண்டாவது கர்த்தர் ஆதரவாயிருக்கிறார். மூன்றாவதாக கடைசியாக உத்தமமாயிருக்கிறவனுக்கு கர்த்தர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்று நாங்கள் பார்ப்போம். எபிரெயர் 4வது அதிகாரம் 13வது வசனம். அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். பாருங்க, அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. அவர்தான் இருதயத்தை அறிகிற தேவனாயிருக்கிறார். சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். கர்த்தருக்கு கணக்கு நாம் ஒப்புவிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இருதயம் நல்லதும் உள்ளுக்க போகிறது, கெட்டதும் உள்ளுக்க போகிறது. இருதயத்தை நாம் அறிய முடியாது, ஆனால் உன்னுடைய இருதயத்தை நீ அறிய முடியும். ஆனால் மற்றவர்கள் அந்த உன் இருதயத்தை அறிய மாட்டார். நல்ல நோக்கம் இருக்கிறதா, கெட்ட நோக்கம் இருக்கிறதா என்று மற்றவர்கள் அறிய முடியாது. ஆனால் தேவனோ எல்லாத்தையும் அறிகிறவராய் இருக்கிறார். அவருக்கு நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்ற அந்த சிந்தை இருக்க வேண்டும். பாருங்க, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாய் இருக்கிறது, வெளியரங்கமாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க பாருங்க, ஆண்டவர் சாமுவேல் என்ற தீர்க்கதரிசியை அங்கு ஈசாக்கின் மகன் ஒருவனை அபிஷேகம் பண்ண அங்கு அனுப்பி விடுகிறார். ஈசாயின் மகனை நீ ராஜாவாக அபிஷேகம் பண்ண வேண்டும் என்பதாக சாமுவேலை அனுப்புகிறார். பாருங்க, சாமுவேல் சொல்லிட்டாரு ஈசா கிட்ட, நான் வந்துட்டேன், எல்லா பிள்ளைகளையும் பரிசுத்தமாக்கி அந்த இடத்துக்கு கொண்டு வா என்று சொல்லிட்டாரு. அந்த நாள் வந்தோடனே ஈசாக்கு அந்த மகனிடத்தில் மகன்மார்களை கொண்டு வருகிறார். இப்போ பாருங்க, சாமுவேல் வெளியரங்கமா பார்க்கிறார், இந்த மகன் தான் ராஜாவா இருப்பான். ஏன்டா ஸ்டடியா இருக்கிறான், கம்பீரமா இருக்கிறான், ராஜா மாறி இருக்கிறான் என்று 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 7வது வசனம் பாருங்க. 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 7வது வசனம் பாருங்க. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம்.
நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றான். பாருங்க, இவன் அவளம்பி, ஐயோ இப்படி இருக்கிறானே, நல்லா தான் இருக்கிறானே, நல்லா தான் கம்பீரமா நடக்கிறானே என்று இவன் எழும்பி அங்கு அபிஷேகம் பண்ண, நீ இவனுடைய முகத்தையும் சரீரனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம். மனிதர்கள் பயங்கரமா நடிப்பார்கள், பரிசுத்தம் போல நடிப்பார்கள். அவர்கள் எல்லா காரியத்திலும் அந்த நீதியாய் இருக்கிறார்கள் என்று நடிப்பார்கள். நாம் வஞ்சிக்காதபடி எச்சரிக்கையாயிருக்க வேண்டும். எச்சரிக்கையாயிருந்து காரியத்தை நாம் செய்ய வேண்டும். பாருங்க, மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். ஒரு காரியம் நினைவுக்கு வருகிறது, அது கடைசியா சொல்றேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். பாருங்க, கர்த்தர் யாரு எதை பார்க்கிறார்? மோத்தியா பார்க்கிறார், சரத்தையா பார்க்கிறார், வளர்ச்சியா பார்க்கிறார்? இல்ல, அவர் இருதயத்தை பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். எரிஞ்சு கொண்டு பின்னால் இருந்தா என்னதான் நடக்கும்? நீ எரிஞ்சுதான் போவாய். மற்றவர்களை பார்த்து பொறாமையும் எரிச்சலோடு இருந்து பார்த்து கொண்டிருந்தா நீ உருப்படுவாயா? உருப்படுவீங்களா? இல்லை. நல்ல காரியங்கள் இருதயத்தில் இருக்க வேண்டும். இப்போ ஒரு ஆள் பைபிள் படிக்கிறேன்றா பின்னால இருந்து ஒரு ஆள் எரிஞ்சு கொண்டிருக்கும். ஒரு ஆளை பாட விட்டா மன்னால் என்ன நிப்பாட்டிட்டு மற்றவரை பாட வருகிறார். இல்லை இல்லை, எல்லாரையும் நிப்பாட்டணும் என்று தந்திரமாய் செயல்படுவார்கள். அப்போ இருதயம் ஒழுங்கா இருக்கணும். நீ ஒழுங்காய் சபைக்கு வந்தாதான் பல ஆசீர்வாதங்களை பெற முடியும். பல காரியங்களை பெறணுமா? ஆசீர்வாதம் வருதா? என்னும் தேவனை சார்ந்திருக்கணும். இப்ப பாருங்க, ஆசீர்வாதம் வர 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 ஓ இது வருகிறது, அது வருகிறது, அந்தந்த காரியங்கள் எங்களை நல்ல வேலை வருகிறது, நல்ல வாகனம் வருகிறது, நல்ல வீடு வருகிறது என்றுட்டு இப்போ ஆசாவை போல அனலா இருந்து போட்டு காலங்கள் போக ஆண்டவர் செய்த நன்மைகளை மறந்து மனிதர்களை சார்ந்து என்றால் நீ விழுந்தாய் என்று அர்த்தம். விழுந்தாய் என்று அர்த்தம். ஏனென்றால் தேவன் மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அதான் இந்த சபைக்கு வருகிறவர்களுக்கு அடிக்கடி ஞாபகப்படுத்துவேன். இருந்த வந்த நிலைமையை நீ பார்க்கணும். ஒரு ஆள் சொன்னாரு பாருங்க, என்ன சொன்னாரு? நல்ல ஆசீர்வாதம் வந்தோடனே எனக்கு கர்த்தர் பேசுகிறார், இப்படி காரியங்களை செய்ய சொல்லுகிறார், கர்த்தர் தான் எனக்கு நினைவு ஊட்டுகிறார், அதுவும் மனைவிக்கும் நினைவு ஊட்டுகிறார், சேமா வருகிறது என்று சொல்லி போட்டு அது எல்லாம் பொய்யும் திருதாளமும் தந்திரமாய் இருக்கிறது. நீங்கள் ஆறாவது கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் வெளிப்படுத்துகிறார், தேவ தூதன் வந்து நின்று எனக்கு சொல்லுகிறான் என்று சொன்னாலும் நம்ப கூடாது. தேவனின் வார்த்தையின் அடிப்படையில் தான் ஜனங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லணும், வெளிப்பாடுகள் சொல்லணும். அப்போதான் கனியில் அறையணும். இந்த மனிதன் எப்படிப்பட்டவன்? ஒழுங்கா இருக்கிறானா? ஒழுங்கான வாழ்க்கை வாழுகிறானா? போய் திருதாளம் இருக்கிறதா? சபைக்கு ஒழுங்கா வருகிறானா? வேதத்தில் பயபக்தியோடு இருக்கிறான்? இது கனிகளினால் அறிய வேண்டும். இது கடைசி காலமாக இருக்கிறது பாருங்க. அதை அடிக்கடி நான் சொல்லுவது வழக்கம். இப்போ ஒரு ஆள் தேவ தூதன் வந்துட்டாரு, இப்படி இப்படி உங்களுக்கு செய்ய சொல்லுகிறார் என்றால் நீங்கள் என்னத்தை பார்க்கணும்? வேதத்தை பார்க்கணும். அப்போ வேதத்தை தெரியாட்டி வஞ்சிக்கப்பட்டீர்கள் என்று அர்த்தம், விழுந்தீர்கள் என்று அர்த்தம். இப்ப சாமுவேல் பெரிய தீர்க்கதரிசி பாருங்க, அவனுக்கே தெரியாம இந்த மனுஷனா தான் இருக்கும் என்று எழும்புறான். இரு இரு இரு, ஆண்டவர் சொல்லுகிறார், இரு, இது இல்லை இந்த மனுஷன். பிறகு ஒன்னொண்டா போய்கொண்டிருக்கிறது. 7 பேரும் இப்படி போறார்கள். இது இல்லை, அது சொல்ல, இது இல்லை, இது இல்லை. பிறகு சாமுவேல் கேட்கிறாரு,
வேற மகன் இருக்கிறதா, உனக்கு வேற மகன் இருக்கிறதா என்று கேட்கும்போது அங்கு ஆடு மேய்த்து கொண்டிருக்கிற ஒரு மகன் இருக்கிறான். பாருங்க, 7 மகனுக்கு கொடுத்த அந்த கணத்தை கடைசி குட்டிக்கு கொடுக்கல. பாருங்க, சில பேர் பெற்றோர்கள் பாருங்க, பிள்ளைக்கு முதல் பிள்ளைக்கு தான் அதை கொடுப்பார், இதை கொடுப்பார். இல்லாட்டி சில மற்ற பெற்றோர்கள் கடைசி பிள்ளைக்கு கவனத்தை செலுத்தும். அப்படி இல்லாதபடி ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு காரியத்திலும் அவர்கள் கணம் பெற்றவர்களாயிருக்கணும். அதான் பெற்றோருக்கு முக்கியமாய் இருக்கிறது. அப்போ அவனை அழைத்து கொண்டு வா, நான் இருக்கிறேன், அவனை அழைத்து கொண்டு வா. அவன் வரும்போது தேவன் சொல்லுகிறார், இவன்தான் ராஜாவுக்காக ராஜாவாய் ஆகிற அபிஷேகம் பெற தகுதி உள்ளவனாய் இருக்கிறான் என்று சொல்லும்போது அங்கு அபிஷேகம் பண்ணப்படுகிறான். கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறவர். ஒரு காரியம் நடக்கிறேன்டா, அது ஆரம்பத்தில் கொஞ்சம் கவலையாத்தான் இருக்கும். பாருங்க, கவலையா இருக்கும். ஆனால் தேவனோ நம்மை தேற்றி நடத்துகிறவராய் இருக்கிறார். தேவன் உங்களுக்கு ஏதாவது ஒரு காரியத்தை அங்கு நீங்க விரும்பின காரியத்தை நடக்கலைன்றா நீங்கள் சோர்ந்து போயிடாதீர்கள். அவருக்கு தான் எல்லாம் தெரியும். இந்த காரியத்தை கொடுத்தா உனக்கு என்ன ஆபத்து வரும், என்ன தீங்கு வரும் என்று அவருக்கு நன்றாய் தெரியும். அவரை நீ சார்ந்திரு. அவரை சார்ந்திருக்கும் போது கர்த்தர் உனக்கு நன்மையான ஈவுகளை கர்த்தர் தருகிறவராய் இருக்கிறார். எரேமியா 17வது அதிகாரம் 10வது வசனம். எரேமியா 17வது அதிகாரம் 10வது வசனம். கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதாக கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளந்திரியங்களை சோதித்தருகிறவருமாயிருக்கிறேன். கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதாய் கொடுக்கும்படிக்கும் இருதயத்தை ஆராய்ந்து வரும் உள்ளந்திரியங்களை சோதித்து அறிகிறவர் நாமாயிருக்கிறோம். கர்த்தர் இருதயங்களை ஆராய்கிறார். உன் இருதயத்தை உனக்குத்தான் நன்றாய் தெரியும். எதில் விழுந்தாய், எதில் எழும்பினாய், எதில் மாற்றம் வரும் என்று உனக்கு நன்றாய் தெரியும். அடுத்தது கர்த்தருக்கு உன் இருதயத்தை பற்றி நன்றாய் தெரியும். மத்தேயு 6வது அதிகாரம் 4வது வசனம். அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். அப்போது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிக்க வல்லவராயிருக்கிறார். அப்போ அந்தரங்கத்திலிருந்து பார்க்கிற பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலனளிக்கத்தக்கதாக கிரிகைகளை இந்த மாதத்திலே செய்து முடிப்பார். அதை ஜனங்கள் கண்டு எரிச்சல் அடைவார்கள், ஜனங்கள் கண்டு பொறாமை அடைவார்கள், ஜனங்கள் கண்டு ஐயோ அந்த இடத்துல நாமும் வாங்கலை என்று சொல்லுவார்கள். பாருங்க, அப்படியான எரிச்சல் காரியங்கள் ஜனங்களுக்குள் இருதயத்துக்குள் இருந்து கடைசியில எழும்பும். பாருங்க, அம்மதி வைக்க முடியாதபடி அது எழும்பும். இவர்கள் இதுல வாங்கிட்டார்கள், நாமோ எங்கேயோ வாங்கிட்டோமே என்று அவர்கள் எரிச்சல் அடைவார்கள். அந்த எரிச்சலின் மூலம் கிரிகைகளில் வெளிப்படுத்துவார்கள். அப்போ அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதாதாமே உனக்கு வெளியரங்கமாய் பலனளிக்கத்தக்கதாக கர்த்தர் செயல்படுவார். இப்ப கோணனானவைகளை செவ்வையாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, வேதத்தில் சொல்லுகிறார், கோணனானவைகளை செவ்வையாக்குவேன். எப்படி கோணல் எப்படி இருக்கும்? கோணல் எப்படி ஓடும்? கோணல் அது எது எந்த மிருகம் கோணலா ஓடும்? நேர் பாம்பு, சர்ப்பம்.
அப்போ உங்க வாழ்க்கையில சப்பம் கோணலாய் ஓடுகிற மாதிரி காரியங்களை செய்து வைத்தால் தேவன் செவ்வாய்ப்படுத்துகிறவராயிருக்கிறார். பிசாசு தந்திரமாய் கோணலானவைகளை அங்கு கோணலாய் கொண்டு வருகிறதை கர்த்தர் அந்த நேராக்குவார் என்று சொல்லப்படுகிறது. வேதத்தில் பாருங்க, உங்களுக்கு ஏதாவது கோணல் இருக்கா? கோணலான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறதா? போறதெல்லாம் கோணலா இருக்கிறதா? இந்த மாதத்தில் ஆண்டவர் நேராய் மாற்றி ஒழுங்காய் நடத்தி செல்ல வல்லவராய் இருக்கிறார். பாருங்க, கர்த்தரின் வேதத்தில் நாம் பயந்தா எல்லா காரியங்களும் தேவனுக்காக நாம் செய்வோம். இந்த காரியம் இப்போ நடக்கிற காரியங்கள் சபையில் பாருங்க, அதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச காரியம். உங்களுக்கு புதுசா இருக்கும் பாருங்க, இதெல்லாம் தெரிஞ்ச காரியம். சபையில நார்மலா இருக்கிற காரியங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் கர்த்தரின் பிள்ளைகள் செய்கிற காரியத்தில் அவர்கள் செய்த அப்படியே செய்கிறது. அவர்கள் அந்த காரியத்தை உயர்த்திட்டாருண்டா அங்க புறாம, அப்போ அவர்கள் எப்படி உயருவார்கள்? இதெல்லாம் நார்மல். அதான் கோணலான காரியங்களை செய்ய பிசாசு பலரை அங்கு பயன்படுத்துவான். கோணலானவைகளை செய்யத்தக்கதாக, குடும்பத்தை குலைக்கத்தக்கதாக அங்கு கோணலானவைகளை செய்து கொண்டே இருப்பான். அதான் ஜாக்கிரதையா இருக்கணும். இதுல நான் நடக்கிறேன்டா, பார்த்து போ. மனுஷன் மேல சாய்ந்து போயிடாத. நீ கோணலாய்த்தான் போவ, கோணலாய்த்தான் காரியங்கள் நடக்கும். பாருங்க, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று சொல்லுகிறார். பாருங்க, ஆண்டவர் அற்புதமாய் நடத்துவார். இந்த சபையில தேவன் திட்டங்களை வைத்திருக்கிறார். ஒரு காரியத்தை ஆண்டவர் பாருங்க, நான் சொன்னேன்ல, ஒரு தேவ மனிதன் ஜெபிக்கும் போது பல தீர்க்க தரிசனங்களை சொன்னார் என்று சொன்னேன்னவா? அது நினைவிருக்கா? அதுதான் இப்ப நடந்து கொண்டிருக்கிற காரியம். எல்லாத்தையும் சொல்ல முடியாது. சில பேர் பலவீனமாக இருப்பார்கள் ஆவிக்குரிய காரியத்தில். சில பேர் நல்லா சொன்னதை அதை கிரியேட்டர் பண்ணி அந்த ஒழுங்கு தியானித்து காரியங்களை எடுத்துக்கொள்வார்கள். இல்லாவிட்ட சில காரியங்கள் தப்பாய் நடக்கும். நான் நேற்று அந்த ஊழியன் காரியங்களை மறக்கா கேட்டேன் செய்தி. அந்த தீர்க்க தரிசனங்கள் ஜெபிக்கும் போது தீர்க்க தரிசனங்கள் செய்திகள் அந்த காரியங்கள் எல்லாம் இணைந்து இருக்கின்றது. அப்போ நான் சொல்லிட்டேன், சில காரியங்கள் இப்ப இந்த காரியத்தில் வெளிப்படுத்தப்படுதுண்டா அனுசாக்கு சொல்லுவேன், பின்னுக்கு இருக்கிறவர்கள் அங்கு கேட்டுக்கொண்டிருப்பார்கள். பாருங்க, அவர்களுக்கும் தெரிந்த விஷயமாய் மாறிவிடும். அப்போ தேவன் சொன்னதைத்தான் காரியத்தை செய்வார். இப்போ பாருங்க, ஒரு ஆள் வரையிலண்டா நான் போக மாட்டேன். ஒரு ஆள் இப்படி எனக்கு வேதனை பண்ணிட்டேன்டா நான் போக மாட்டேன். ஊழியக்காரன்டா இப்போ சாதாரணமாய் நினைத்து விட்டார்கள். கூட்ட சொன்னா வரையிலேண்டா என்னத்தை சொல்லுவது? கூட்டு, அதுவும் பெருக்க சபையை கூட்டன்னு சொல்லல, உண்ட குப்பைய கூட்டு என்றா ஐயோ என்றார்கள். அப்போ அவர்களுக்கு இருக்கிற ஆவி என்ன ஆவி? அதை பகுத்தறிந்து கொள்ள வேண்டும். நமக்கா சொல்லுகிறோம் இல்லை, உங்கள் காரியங்களுக்காக சொல்லும் போது சபைக்கு வராத கூட்டங்களை என்ன சொல்வது? இது கடைசி காலம். 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம். இதெல்லாம் பிரசங்கம் எல்லாம் தெரிந்தது போலதான் தெரியும். பாருங்க, 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. 2வது வாசிங்க. எப்படியெனில் மனுஷர்கள் தற்பெரியராயும் பணப்பெரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தையுள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இனங்காணாதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும்
இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமையுள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியரில்லாமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. இது கடைசியில் நான் எழுதின வசனம். பிரசங்கம் முடிந்துட்டு எல்லா காரியங்களும் செய்துட்டேன். இது கடைசியாய் எழுதின காரியமாய் இருக்கிறது. நீங்கள் வீட்டில் போய் நன்றாய் தியானிங்க, நன்றாய் தியானித்து அதை அறிந்து கொள்ளுங்கள். இது கடைசி காலம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். கூட்டையிலேண்டா சபைக்கு வர இல்லை. பாருங்க, கூட்டையிலேண்டா சபைக்கு வர இல்லை, கூட்டையிலேண்டான சபைக்கு வர இல்லை. அப்போ கர்த்தர் செய்ய போறதை பொறுத்திருந்து பார்க்கத்தக்கதாக நீங்கள் அந்த சொந்த கண்களை நாள் பார்ப்பீர்கள். இப்பொழுது எழுந்திருப்போம். இதை எடுத்துவிட்டு அதை எடுத்து. Thank you, Holy Spirit of the Lord. Thank you, Jesus. Holy Spirit. எல்லாரும் ஆயத்தப்படுவோம். திருவிருந்துக்காக, திருவிருந்து இது விசேஷித்தமான காலமாய் இருக்கிறது, நேரமாய் இருக்கிறது. அற்புதம் செய்கிறவர் பெரியவராயிருந்து பெரிய காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். எல்லாரும் கண்களை மூடுவோம், கண்களை மூடுவோம். தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, இந்த திருவிருந்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிற தேவனாய் இருக்கிறபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கதா, நன்றி செலுத்துகிறோம் கதா, நன்றி செலுத்துகிறோம் கதா. நீரே அற்புதமானவர், நீரே அதிசயமானவர், நீரே போதுமானவராய் இருக்கிறார். பெரிய காரியங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். எல்லாரும் ஆயத்தப்படுங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போறார். பெரிய காரியங்களை கர்த்தர் அங்கு காரியங்களை வாய்க்க பண்ண போகிறார் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் கதா. ஆண்டவரே, திருவிருந்துக்காகவும் சமூகத்தில் வருகிறோம், திருவிருந்துக்காகவும் சமூகத்தில் வருகிறோம். தகப்பனே, இந்த திருவிருந்தை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும். தேவாதி தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கிருபையுள்ள தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மனங்கி இறங்குகிற தேவனே, எங்களுக்காக அடிக்கப்பட்டீர், எங்களுக்காக நொறுக்கப்பட்டீர். ஆண்டவரே, இந்த காரியத்திலே ஆண்டவரே, இந்த காரியத்தை நினைவு கூறுங்கள். நான் வரும் அளவும் இந்த காரியத்தை நினைவு கூறுங்கள் என்று சொன்னீரே ஆண்டவரே, சொன்னீரே ஆண்டவரே, சொன்னீரே ஆண்டவரே, சொன்னீரே ஆண்டவரே, சொன்னீரே ஆண்டவரே. இந்த காரியத்தில் நீங்க நினைவு கூறுங்க. தேவ கிருபை இறங்கி வருவதாக, தேவ மகிமை வெளிப்படுவதாக, தேவ சித்தம் நிறைவேறுவதாக, தேவ மகிமை வெளிப்படத்தக்கதாக. ஆண்டவரே, இந்த திருவிருந்தை ஆசீர்வதியும். இந்த திருவிருந்தை ஆண்டவரை நினைவு கூறுகிறோம். நீ வரும் அளவும் இந்த காரியத்தை நினைவு கூறும்படியாக ஆண்டவரை சொல்லி இருக்கிறீரே. எல்லாரும் பயபக்தியோடு, எல்லாரும் பயபக்தியோடு, எல்லாரும் பயபக்தியோடு செயல்பட வேண்டும், சிந்திக்க வேண்டும். ஆண்டவர் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். எல்லா காரியத்தையும் கர்த்தர் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வந்து பானம் பண்ணுங்க, எடுத்துட்டு வந்து. தேங்க்யூ லார்ட்.
ஆண்டவரோடு பேசுவோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவாவியான எங்கள் அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கதா தேவ ஆவியானவர் கிரியை செய்கிறவராய் இருக்கிறார். பெரிய காரியங்களை எங்கள் வாழ்க்கையிலே செய்தீரே ஆண்டவரே. எங்களுக்காக அடிக்கப்பட்டீர், எங்களுக்காக நொறுக்கப்பட்டீர் ஆண்டவரே. தேவனையும் சித்தம் நிறைவேறத்தக்கதாகும், நோக்கம் நிறைவேறத்தக்கதாக தேவ ஆவியானவர் உதவி செய்யத்தக்கதாக உம் சித்தம் எங்கள் வாழ்க்கையிலே நடக்கிறபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதை பயபக்தியோடு ஆண்டவரை நாங்கள் பானம் பண்ண எங்களை கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அப்பத்தை Thank you, Holy Spirit of the mighty God. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையுள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம். மாறாதவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கிருபையுள்ள எங்கள் அன்பு தகப்பன் நீங்கப்பா. மனமிறங்கி அற்புதத்தை செய்கிற தேவன் நீங்க ஆண்டவரே. காணிக்கைகளை எடுத்து வைப்போம், தசவாதை எடுத்து வைப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிக்கணும் என்றா என்ன காரியம் ஒன்று இருக்கு. ஒரு எய்ரோ போட்டாலும் முழு இருதயத்தோடு ஆண்டவருக்கு நீ கொடுக்கும் போது ஆண்டவர் கொடுக்கிற அந்த காரியத்துல பெருக்கம் வரணும் என்றா ஆண்டவர் கொடுக்கிறதுல நீ அந்த மன விருப்பத்தின்படி நீ கொடுத்தா என்றால் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். எல்லாரும் காணிக்கை எடுத்துட்டு, தகப்பனே இந்த நாளுக்காக ஸ்தோத்தரிக்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். இந்த தசமபாவம் காணிக்கைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தா. எத்தனை பிள்ளைகள் மனப்பூர்வமாய் கொடுக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் செபிக்கிறேன். பலப்படுத்த வேண்டும் என்று நான் செபிக்கிறேன் கர்த்தாவே. அவர்கள் எல்லையிலே பெருக்கத்தையும் ஆசீர்வாதத்தையும் கட்டளையிடும்படியா நான் செபிக்கிறேன் கர்த்தாவே. வல்லமையுள்ள கரம் அவர்களை தொடுவதாக, ஆசீர்வாதமான கரம் அவர்களை தொடத்தக்கதாக கர்த்தாவே, இன்னும் பெருகத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்யும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வந்து நீங்கள் காணிக்கைகளை போடுங்கள், தசமபாகத்தை போடுங்கள். Spirit of the mighty God. Thank you, Jesus. சரவணனுக்காக ஜெபிப்போம். சரவணனுக்காக ஜெபிப்போம். ஒன்றை இல்லை, ரெண்டை அல்ல, மூண்டை கொடுத்திருக்கிறார் பாருங்க. அதுவும் அந்த கிழமையில் கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஆண்டவரை நீ பற்றி கொண்டால் ஆண்டவர் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஆண்டவர் தந்த காரியத்தில் உண்மையாய் செயல்பட்டாய் என்றால் அதை சத்துரு அங்கு கோணலாய் மாற்ற முடியாது. கோணலாய் மாற்ற முடியாது. எல்லாரும் ஜெபிப்போம் ஒருமனப்பட்டு சகோதரனுக்காக. தகப்பனே, சரவணனுக்காக சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவர். இயேசு என்ற வல்லமையுள்ள நாமத்தை நாளே ஆண்டவரை இந்த இடத்துல நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். செவ்வாய், புதன், வியாழன் எங்க எந்த நாள்ல இன்டர்வியூ இருக்கிறதோ ஆண்டவரே, அங்கு தயவை தேவன் கட்டளையிடும்படியா நான் ஜெபிக்கிறேன். மனிதர்களின் கண்களிலே தயவை கொடுத்து நல்ல வேலையை கர்த்தர் கொடுத்து உயர்த்தும்படியா நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவர். இந்த வாலிபனை ஆண்டவர் ஒரு மர்வ மாற்றத்திற்கு ஊடாக நீ அங்கு நடத்த வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் கர்த்தா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினாலே ஆகும் என்று சொன்ன தேவனே, இந்த வாலிபனை நீ தொடுவீராக, ஆசீர்வதிப்பீராக. வருகிற
இன்டர்வியூல ஜெயத்தை கொடுப்பீராக. அந்த டெஸ்டை அனுப்பி இருக்கிற ஆண்டவரே, அதுல வெற்றியை கட்டளையிடும்படியால் நாங்கள் இயேசுவின் நாமத்தினால் சொல்லி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். உற்சாகத்தோடு காரியத்திலே அந்த முழு பலத்தோடு கர்த்தரை சார்ந்து நீங்க செய்வீர்கள் என்றால் ஆண்டவர் நிச்சயமாய் ஜெயத்தை தருவார். பாட்டிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பாட்டி மூலமாத்தான் இவர்கள் ரட்சிக்கப்பட்டவர். இந்து குடும்பத்தில் இருந்து பாட்டி மூலமாத்தான் இவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள். பாட்டிக்கு வருத்தம் பாருங்க, ஏழாமை இருக்கிறது. பாட்டிக்காக நாங்கள் ஜெபிப்போம். ஆண்டவர் நிச்சயமாய் அற்புதம் செய்கிறவர். இப்படித்தான் ஒரு ஆளுக்கு அந்த தகப்பனு அங்கு கேன்சர் அது இதுன்னு சொல்லி ஜெபிச்சு ஜெபிச்சு அவர்கள் மறந்தார்களோ, நாங்கள் ஜெபித்தோம். ஆனா அந்த ஜெபத்தை செய்கிறவர்களுக்கு ஒரு மரியாதை செலுத்த வேண்டும், கனத்தை கொடுக்க வேண்டும். பாட்டிக்காக நாங்கள் ஜெபிப்போம். தகப்பனே, இந்த நாளுக்காக சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவர், வருகிறோம் ஆண்டவர். ஆண்டவரே, சரவணன் பாட்டிக்காக நீங்க அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவர். அந்த பலவீனத்தில் இருந்து விடுதலையாக்கும்படியாக, அந்த சக்தியில இருந்து ஆண்டவரே விடுதலையாக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். எந்த வியாதிகள் ஆண்டவரே பலவீனப்படுத்துகிறதோ அந்த பாட்டியில் இருந்து வெளியேறுவதா, அற்புதம் நடக்கட்டும். அதிசயத்தை இப்பொழுதே அவன் கேட்கத்தக்கதாக ஒரு அற்புதத்தை நீ செய்து அருள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு என்ற வல்லமையுள்ள நாமத்தினால். அனி எப்ப புது வீட்டுக்கு போறீங்க? நவம்பர் 1ஆம் தேதியா? எல்லாம் ஜெபிப்போம். அனிக்காக, தனிச்சுக்காக, 2 பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிப்போம். எல்லாம் ஒழுங்காய் செயல்பட வேண்டும். சில பேர் காசை வாங்கி போட்டு ஒழுங்காய் நேர்த்தியா செய்ய மாட்டாங்க. ஒரு ஆள் நின்று பார்க்க வேண்டும். ஜெபித்துட்டோம் என்று வீட்டில் தூங்கினா ஒரு காரியமும் நடக்காது. அவர்கள் செய்யும் போது நாம் நம் கடமையை நாம் செய்ய வேண்டும், பார்க்க வேண்டும். அவர்கள் பிழைத்தால் சொல்ல வேண்டும். நாங்கள் இப்பொழுது ஜெபிப்போம். அந்த காரியங்களை எல்லாம் கர்த்தர் நேர்த்தியாய் செய்ய வேண்டும். இயேசு என்ற வல்லமையுள்ள நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். கதா ஆண்டவரே, அணியை தனிச்சை 2 பிள்ளைகளையும் ஆண்டவரை வேலை அடைத்து பாதுகாக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். பொறாமையின் ஆவிகள், எரிச்சலின் ஆவிகள், பெருமூச்சோடு செயல்படுகிற எல்லா வல்லமைகளையும் அழித்து நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறோம். கதா நீங்கள் பெருக பண்ண வேண்டும். இன்னும் ஜனங்கள் அதை காணத்தக்கதாக ஆண்டவரை வெளியரங்கமாய் செயல்படத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா பகுதியும் வேலை காரியங்கள், எல்லா காரியங்களிலும் கர்த்தர் கூட இருந்து அதெல்லாம் நேர்த்தியாய் செய்து முடிக்கத்தக்கதாக நாங்கள் இயேசு என்ற வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நாம் ஜெபித்தோம். நம் காரியங்களை நாம தான் பார்க்க வேண்டும். கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். பிரஜோத்தின் தகப்பனுக்கு நல்ல சுகத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். யாரும் பேசுனீங்களா? அவரோட பேசலையா? அவருக்கு தகப்பன் சாப்பிடுறாரு, நடக்கிறாரு, எல்லாம் கர்த்தர் தான் செய்தார். கர்த்தர் மேல சாய்ந்திருந்தா கர்த்தர் செய்து அவர் மறுபடியும் இந்த தேசத்திலே அந்த குடும்பத்தை கொண்டு வந்து நிறுத்தி சாட்சியாய் நிறுத்துவார். சாட்சியாய் கர்த்தர் நிறுத்துவார். எழுதி வைங்க, அந்த குடும்பத்தை சாட்சியாய் நிறுத்துவார். நிறுத்த வல்லவராயிருக்கிறார். அப்படிப்பட்ட குடும்பத்துக்காக நாங்கள் ஒரு விசையை ஜெபிப்போம். இயேசு என்ற வல்லமையுள்ள நாமத்தினாலே பிரஜோத் குடும்பத்துக்காகவும் சமூகத்தில் வருகிறோம். கர்த்தாவே, அந்த 3 பேரையும் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். தகப்பனார் அவரை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தா, நீங்க தான் சுகத்தோடு பலத்தோடு இந்த தேசத்துக்கு மறுபடியும் வந்து சாட்சியாய் எழும்பி சாட்சியை சொல்லுகிற பிள்ளைகளாய் மாற வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, பெரிய காரியங்களை செய்யுங்க. தேவ சித்தம் நடக்கத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஒன்று தெளிவாய் சொல்லிடுறேன். ஒரு ஊழியத்தை நிறுத்துறேன்டா நான் தான் நிறுத்துவேன். அவர்கள் நிப்பாட்ட மாட்டார்கள்.
ஊழியத்தில் நாங்கள் நிறுத்துறேன்னா நான் தான் நிறுத்துவேன். வேறு யாரும் சொல்லி நிறுத்த மாட்டார்கள், அவர்களாவும் நிறுத்த மாட்டார்கள். ஒரு காரியம் பிழைத்தால், ஒரு காரியத்தில் அவர்கள் நேர்மையாய் இல்லாவிட்டால் தான் அந்த காரியத்தில் அங்கு சொல்ல வேண்டியதாய் இருக்கும், இதை செய்யாதீர்கள் என்பதாக. அதை புரிந்து கொள்ளணும். எல்லா சபை பிள்ளைகளும் நான் ஓப்பனா பேசுகிறவன், நேராய் பேசுகிறவன். கோபப்பட்டாலும் அதை நேராய்த்தான் சொல்லுங்கள். இந்த சகோதரன் நான் கோபப்பட்டுருவன் என்று வேலையில நடக்கிறது எல்லாம் சொல்லாம விட்டு விட்டார். வேலையில என்ன அவர்கள் என்ன எதிர்க்கிறார்கள், எதை பாச பேசுவாரே, புது வீடு புது வேலை என்று இருந்துட்டார். அதுக்காக பாச பேசுவார் என்று சொல்லாம இருந்தா பாசதான் ஜெயிப்பார். அப்போ அந்த பொல்லாத கிரைகளை முறியடிக்கப்படும். உனக்கு தெரியாமல் செயல்படுகிற வானமண்டலத்திலிருந்து செயல்படுகிற ஆவிகள் அந்த ஆசீர்வாதத்தை தடை செய்யும். அப்போ பாசர் கோப்பார் தான், ஆனால் சொல்ல வேண்டியது சொல்ல வேண்டும். ஜெபிக்க எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபித்தான் அற்புதம் நடக்கும். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காக ஸ்தோத்திரிக்கிறேன். நீ நல்லவராய் இருக்கிறீர், வல்லவராய் இருக்கிறீர், மாறாத தேவனாய் இருக்கிறபடியினால் உம் நாமம் ஒன்றே மகிமைப்படத்தக்கதாக இதில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பெரியவர்களாய், ஆசீர்வாத பிள்ளைகளாய், மற்றவர்களுக்கு கொடுக்கிற பிள்ளைகளாய், கர்த்தர் ஞானத்தை பெற்ற பிள்ளைகளாய், பேச்சிலும் செயல்களிலும் வல்லவர்களாய் விளங்கத்தக்கதாக கர்த்தர் மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீரே அற்புதம் செய்யும், நீரே வழி நடத்தும், நீரே ஆசீர்வதி, பெரிய காரியங்கள் இவர்களின் வாழ்க்கையிலே செய்யும். போக்குவரத்துல கூட இருங்க, வழி நடத்தும், ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அங்க நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். எல்லாரும் சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தில் சொல்லு. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வரங்கள்